ஹாய். இதுக்கு முன்னாடி இந்த பூமி ஒரு முறை அழிக்கப்பட்டு திரும்ப ரீக்ரியேட் ஆகி அந்த உலகத்தில் தான் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களாம் நம்ப முடியுதா? அதாங்க உண்மை. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி, நான் ஆரம்பிக்கிறேன். ஆதாம் ஏவாள் அவங்க படைக்கப்பட்டதுக்கு அப்புறமா மனுஷர் பூமியிலே பெருக துவக்கி அக்கிரமும் பெருகுது, பாவமும் பெருகுது. மனிதனுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்குது. அதை ஆண்டவர் பார்த்து மனுஷனை பூமியில் உண்டாக்குனதுக்கு ரொம்ப வருத்தப்படுறாருங்க. அது மட்டும் இல்லை, அவனை அழிக்கிறதுக்கு முடிவே எடுத்துட்டார். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் மனுஷங்களையும் அழிக்கணும்னு அவர் முடிவு பண்ணல. ஒரே ஒருத்தரை மட்டும் அவர் காக்கணும்னு முடிவு பண்ணார். அந்த மனிதரோட பேர் தான் நோவா. அவரை தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, பூமி ரொம்ப சீர்கெட்டு போயிடுச்சுப்பா, அதில் உள்ள மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய வழிகளை கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பூமியோடைய அந்த மனிதர்களையும் விலங்குகளையும் நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி, நீ கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டு பண்ணுன்னு சொல்லி அதுக்கு அளவுகளையும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி அளவுகளில் நீ உருவாக்குன்னு சொல்லி அதன்படியே நோவா எல்லாமே பண்ணுறாரு. இதெல்லாம் சொல்லிவிட்டு, நீ இது பண்ணதுக்கப்புறமா ஜலப்பிரளயத்தால் நான் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன், அதில் உள்ள ஜீவ ஜந்துக்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும், ஆனாலும் நான் உன் கூட என்னோடய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்னு சொல்கிறார். நீயும் உன் குடும்பமும் உன்னுடைய பிள்ளைகளும் உன் பிள்ளைகளின் மனைவிகளும் உன்னுடைய மனைவியும், அது மட்டும் இல்லைங்க, அந்த பறவைகளும் விலங்குகளும் ஒரு ஜோடு எல்லாம், இதுலேயும் பறவைகள் விலங்குகள் ஊரும் பிராணிகள், அதில் ஒரு ஜோடி எல்லாம் காக்கப்படுறதுக்கு உன் கூட சேர்த்துக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறமா அதுக்கான உணவுகளையும் நீ சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சேர்த்து வச்சதுக்கப்புறமா 7 நாள் கழித்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லும்போது நோவாக்கு 600 வயசு. 600 வயசுங்க. அதுக்கப்புறம் 7 நாள் சென்ற பின்பு அந்த நோவாவுக்கு 600 வயதாகும். அந்த ஆண்டில் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி பூமியோட ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்தது, வானத்தின் மதகுகளும் திறந்ததுன்னு சொல்கிறது. பூமியின் ஊற்றுக்கண்கள்லாம் பூமி பிளக்குது, பூமிக்கு அடியிலேருந்து தண்ணி வருது, வானத்தின் மதகுகள் திறக்குது, அருவி மாதிரி தண்ணி கொட்டுது, மழையும் பெய்யுது. எத்தனை நாள்னா 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்யுதுங்க. 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்யுது. பின்னாடி ஜலம் பூமி முழுக்க பெருகுது. அந்த 40 நாள் கழித்து அந்த மழையில் தண்ணி அதிகமானதுக்கப்புறமா அந்த பேழை தண்ணிக்கு மேலே மிதக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தண்ணி பெருகி பூமியில் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூழ்கிருச்சு. அந்த மலைகள் மூழ்கினதுக்கப்புறம் 15 முழம் தண்ணீர் அதுக்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அந்த தண்ணி பூமியில் 150 நாள் வரைக்கும் அந்த தண்ணி பூமியில் இருக்குது. அதுக்கப்புறம் 150 நாளைக்கு அப்புறம் ஆண்டவர் கீழ்காற்றை அந்த தண்ணி மேலே அடிக்க பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பூமியில் ஊற்றுக்கண்கள் எல்லாம் மூடிடுச்சு, வானத்தின் மதகுகளும் மூடப்பட்டது, மழையும் நின்றுச்சு. ஆனால் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த 40 நாள் வரைக்கும் இந்த தண்ணி மெதுவாக வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தான் நோவா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு புறாவை அனுப்புகிறாரு, காகங்களை அனுப்புகிறாரு. அனுப்பி தண்ணி இருக்கான்னு செக் பண்ணுறாரு. புறா ஃபஸ்ட்டு போயிட்டு அது கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல், தண்ணியில் அது கால் வைக்கலை, ஸோ கால் வைக்க இடம் இல்லாமல் திரும்ப வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் காகங்களை இந்த மாதிரி அனுப்புகிறாரு. இந்த மாதிரி அனுப்பி செக் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணீர் வடிஞ்சதை இது பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வெளியில் வராங்க. அது சொல்ல மறந்துட்டேன் நான். அந்த தண்ணீர் வடிஞ்சதுக்கப்புறமா அரராத் அப்படின்ற ஒரு மலையில் போய் அந்த கப்பல் தங்குது. அந்த அரராத் மலையை கண்டுபிடிச்சிட்டாங்க. யூடியூப் சேனல் அதுக்கான ஆதாரமும் இருக்குது. அந்த மழை நின்னதுக்கப்புறமா வானத்தில் ஒரு வானவில் ஆண்டவர் உண்டாக்கி, இந்த வானவிலை நான் பார்க்கும்போது இனிமேல் நான் ஜலத்தினால் இந்த பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நோவா கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. அதுதான் அந்த வானவில், மழைக்கு அப்புறம் வர்ற வானவில் ஆண்டவருடைய உடன்படிக்கை.
அது இப்போ வரைக்குமே அந்த வானவில்லை நம்ம பார்க்க முடியும் மழை பெஞ்சதுக்கப்புறமா. அப்போ உலகம் ஒரு முறை அழிஞ்சிருக்கு அப்படின்னு பைபிள் சொன்ன விஷயம் 100% உண்மை. அப்போ அதை அழிச்ச ஆண்டவரும் உண்மை, இயேசு கிறிஸ்துவும் உண்மை அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. சீக்கிரமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த டவுட்டை கிளியர் பண்ணி வைக்கிறேன், வீடியோ போடுறேன். அதுக்காண்டி பாய். காட் பிளஸ் யூ. இயேசு உங்கள் எல்லாரையுமே நேசிக்கிறாங்க, பாகுபாடே அவர் பார்க்கல. பாய்.